கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வியாதிப்பட்டவர்களை இயேசப்பா உங்களை தொட்டு சுகமாக்குவார். விலையினப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வருஷக்கணக்கில் வாழ்க்கையில் தடைகளை சந்தித்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தடைகளை உடைத்து மேன்மை தருவார். கவலைப்படாதீங்க, பெரிய காரியத்தை பார்க்க போறீங்க. இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 22:26 வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சாந்த குணம் ஆண்டவர் விரும்புகிற ஒரு நல்ல ஒரு குணம். நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது சாந்தமான ஒரு குணம். ஆவியின் கனியில கூட கலாத்தியர் நிருபத்தில் 5 அதிகாரத்தில் அதுல 9 கனிகளை சாந்தத்தையும் ஆண்டு எழுதி வச்சிருக்கார். சாந்த குணம்னா ஒரு அமைதியான குணம், ஒரு பொறுமையான குணம், பொறுமையாய் பேசுகிற குணம், சண்டை போடாத குணம், சகிக்கிற குணம், அமைதிப்படுத்துகிற குணம், கலகம் பண்ணாத குணம் தான் சாந்த குணம். இது நமக்குள்ள கண்டிப்பாக உருவாகணும். வேதத்தில் ஆண்டவர் 12 அதிகாரத்தில் மோசே பூமியிலிருந்து எல்லா ஜனங்களை பார்க்கலாம் சாந்த குணம் தான் பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. அந்த சாந்த குணம் உள்ள மோசையை ஒரு பெரிய தலைவனாய் கர்த்தர் நடத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் சாந்த குணம் மிக மிக அவசியம். கணவனுக்கு சாந்த குணம் அவசியம், மனைவிக்கு சாந்த குணம் அவசியம், ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு சாந்த குணம் அவசியம், பொறுமை ரொம்ப அவசியம். முற்கோபம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏன்னா சாந்த குணம் உள்ளவர்கள் தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் அநேக இடத்துல நீங்கள் வாசித்து பாருங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து குடித்து திருப்தி அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படிதான் பைபிள் இருக்குது. இன்றைக்கு கேசப்பட்ட கேட்பீங்களா? ஆண்டவரே, எனக்கு இந்த சாந்த குணத்தை தாருங்கப்பா, பொறுமையின் குணத்தை தாருங்கப்பா, தாழ்மையின் குணத்தை தாருங்கப்பா, அன்பின் குணத்தை எனக்கு தாருங்கப்பா, சகிக்கிற குணத்தை எனக்கு தாருங்கப்பா. யார் ஏதாவது எனக்கு விரோதமாக பேசினாலும் செய்தாலும் அதை தாங்குற ஒரு கிருபை எனக்கு தாருங்கப்பான்னு சொல்லி கேட்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? இயேசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். சாந்த குணத்தை குறித்து பேசினேன். அநேகர் நாங்கள் சாந்த குணமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால முடியலை. சூழ்நிலைகளை சத்துரு எதிராக எழுப்பிவிட்டு கோபப்பட வைக்கிறான், எரிச்சலடை வைக்கிறான், சண்டைப்பட வைக்கிறான். அதனால் இன்னும் சமாதானக்கேடு குடும்பங்கள் அதிகமாகி கொண்டிருக்குது. அந்த நிலையை காத்து இப்போ மாற்றி அமைப்பீராக. அந்த சத்துருடைய வல்லமை இப்போது அழிந்து போகட்டும். ஒவ்வொருக்குள்ளும் சாந்த குணத்தை ஆண்டவர் கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அமைதியான குணத்தை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாரிடத்திலும் அன்பாய் போகிற, எல்லாரிடத்திலும் பொறுமையாக நடந்து கொள்ளுகிற ஆண்டவரே ஒரு கிருபை எல்லாரும் இப்போது ஆட்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்றைக்கு பிறந்தநாளை காணுகிற எல்லாரும் ஆசீர்வதியும். திருமண நாளை காணுகிற அத்தனை குடும்பங்களை வாழ்த்துகிறேன். குறிப்பாய் வியாதிப்பட்டவர்கள் மேல் நம்முடைய கரத்தை வச்சிருங்க, சுகமாக்கிருங்க. அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.